அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் 6 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. முகமடி அணிந்து வந்த கும்பல் வெறிச் செயலில் ஈடுபட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் 6 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. முகமூடி அணிந்து வந்த கும்பல் இந்த வெறிச் செயலில் ஈடுபட்டிருக்கிறது. திருமண நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட தகராறு முன்விரோதமாக மாறியதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருமண நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட தகராறு முன்விரோதமாக மாறியதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் 6 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. முகமூடி அணிந்து வந்த கும்பல் இந்த வெறிச் செயலில் ஈடுபட்டிருக்கிறது. கார் பைக்குகளை எடுத்து நொறுக்கியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. முகமூடி அணிந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் இந்த வெறிச் செயலில் ஈடுபட்டிருக்கிறது. சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களை வெட்டியும் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாமுவேல் பிரபு. வணக்கம் சாமுவேல், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் சார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூரில் நேற்று ஒரு திருமண வீட்டில் அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கும் அருகில் இருந்தவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றுவே பெரியவர்கள் அந்த வாக்குவாதத்தை சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் இன்று மாலையில் முகமடியில் இருந்த சுமார் 9 நபர் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் 9 பேரும் அருவாளுடன் வந்து அதே திருமண வீட்டில் இருந்தவர்களை காராமறையாக வெட்டியுள்ளனர். இந்த வீட்டில் இருந்தவர்களை மட்டுமல்லாமல் தெருவில் நின்றிருந்த கார் மற்றும் பைக்கையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இது போக பக்கத்தில் இருக்க கடையில் உள்ள ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் அதாவது கண்ணில் பட்டவர்களை எல்லாமே வெட்டியிருக்காங்க. இதுல அந்த கல்யாணத்துக்கு மேல அடிக்க வந்த ஒரு மேலக்காரரும் கையில வெட்டி போட்டு காயமடைஞ்சிருக்காரு. இதுல காயமடைஞ்சா அதே மாரகன் தெருவை சேர்ந்த அருள் மார்க்ங்கிறவருக்கு ஒரு காயப்பட்டிருக்கு. சந்தோஷ்குமார் என்பவர், ராயப்பன், மார்க் ரமேஷ், ராம்குமார், அந்த மேலக்காரர்கள் வெளியூர்காரர், அவருக்கு பேர் வரைக்கும் தெரியவில்லை. இந்த 6 பேருக்கு வெட்டி காயங்களோட இப்ப தற்போது ஆலங்குளம் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இதுல ஒரு ராம்குமார் பசங்க காலில் பலத்த காயம் ஏற்பட்டு அவரை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது ஆலங்குளம் போலீசார் அந்த வகையில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.